ஹெல்த்தியான கோதுமை ரவா பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கோதுமை ரவா 1 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். பாசி பருப்பு நல்லா வறுத்த பாசி பருப்பு தான். முதல்ல நான் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பச்சரிசியில் செய்கிற விட இந்த கோதுமை ரவையில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன் டைம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா மிளகு 1/4 ஸ்பூன், பொடி பண்ண மிளகு 1/4 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பாதி நெய் ஊற்றிட்டு பாதி சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்ற போகிறேன். இப்போ ஒரு குக்கரை வச்சுக்கலாம், ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய்யிலேயே ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் நெய் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நெய் பாதி ஊற்றிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகட்டும். நெய்யோட ஸ்மெல்லே தனி ஸ்மெல் தாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ மிளகு சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெயிலேயே இதை நல்லா பொரியணும். நெய் சேர்த்துருக்கறனால சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலையில கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையில போடும்போது உங்களுக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெயிலையும் நெய்லேயும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கோதுமை ரவை எடுத்துக்கலாம். கோதுமை ரவையை நல்லா இந்த எண்ணெயிலையும் நெய்லேயும் நல்லா வறுத்துடலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இல்லை முதல்லையே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனா கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துடலாம். ரெண்டும் நல்லா வறுபட்டுருக்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் சால்ட்டு தான் போடுறேன். கல்லுப்பு போடனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது ஊற்றுறதுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப்பு கோதுமை ரவைக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணும். பாசி பருப்பு நம்ம 1/4 கப் போட்டிருக்கோம். அதனால் அதுக்கு சரியான அளவாக 4 கப்பு தண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சு அதை ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் குக்கரில் அப்படியே கூட நீங்கள் செய்கிற பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வைக்கிறதுனா கூட அப்படியே கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி இதில் ஊற்றிடலாம். சீக்கிரமாக ரெடி ஆயிடும். இது மாதிரி நம்ம கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றி செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். பச்சரிசியில் செய்கிற பொங்கலை விட இது சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம். உப்புமா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. இதை இட்லி கூட சூப்பராக செய்யலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான கோதுமை ரவா பொங்கல் ரெடி. இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். சூப்பராக கோதுமை ரவை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. நெய்யெல்லாம் ஊற்றி செஞ்சதுனால வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கமன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்போவுமே வாசம் நமக்கு வந்தாலே சாப்பிடணும் போல் அவ்வளோ ஆசையாக இருக்குது. கோதுமை ரவையில் நம்ம உப்புமா தான் செய்வோம். உப்புமா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம கோதுமை ரவை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட் இருக்குதுல்ல, அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. எப்போவுமே நம்ம கோதுமை ரவையில் செய்கிறது ரொம்பவுமே எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கும். அது மாதிரி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் கோதுமை ரவா பொங்கல். டிஃப்ரெண்ட்டான இந்த பொங்கல் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பொங்கல் இனிமேல் செஞ்சு கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரவா பொங்கலோடு சாப்பிட்றதுக்கு பீர்க்கங்காய் சாம்பார், நீங்கள் தேங்காய் சட்னி அது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.